இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் மாணவர்கள் மீதான தடியடி குறித்து அமித்ஷா விளக்கம் அளிக்க வேண்டும். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் வலியுறுத்தலால் முடங்கியது நாடாளுமன்றம். பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது கட்டாயம். சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றம். கரும்புக்கான ஊக்கத்தொகை டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் அதிகரிப்பு. சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி முதலமைச்சர் அறிவிப்பு. வேளாண் பட்ஜெட்டில் மாற்றம் இல்லை, ஏமாற்றம்தான் அதிகம். திமுக அதிமுக உறுப்பினர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. வணக்கம். டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்தியது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விளக்கம் அளிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் நாடாளுமன்றம் முடங்கியது. நீட் வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் நாடாளுமன்றம் நோக்கி கடந்த மாதம் பேரணியாக செல்ல முயன்றனர். அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதுடன் பெல்லட் குண்டுகளால் சுட்டதில் பலர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விளக்கம் அளிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மக்களவை இன்று காலை கூடியதும் மாணவர்கள் மீதான தடியடி மற்றும் அயோத்தி ராமர் கோயில் உண்டியல் திருட்டு குறித்து திரு அமித்ஷா விளக்கம் அளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் முதலில் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் 2 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. माननीय सदस्यगण प्लीज आप लोग प्लीज बैठिए. माननीय सदस्यगण, कई माननीय सदस्यों द्वारा विभिन्न विषयों पर स्थगन प्रस्ताव की सूचनाएं प्राप्त हुई हैं. 2 மணிக்கு மக்களவை மீண்டும் கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டனர். எனினும் பலத்த அமளிக்கிடையே தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. 2 से 24 विधेयक का अंग बने. जो सदस्य इसके पक्ष में है वो हाँ कहें, जो सदस्य विरोध में वो ना कहें. மாநிலங்களவையிலும் திரு அமித்ஷா விளக்கம் அளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக திரு அமித்ஷா விளக்கம் அளிக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் பதாகைகளை ஏந்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி திருமதி பிரியங்கா, திரு அமித்ஷா விளக்கம் அளிக்கும் வரை நாடாளுமன்றம் முடக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் தமிழ்தாய் வாழ்த்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அதற்கு அங்கீகாரம் பெற சட்டம் இயற்ற வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. சட்டப்பேரவை இன்று கூடியதும் அரசு மற்றும் கல்வி நிறுவன நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை கட்டாயமாக்க வகை செய்யும் அரசினர் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்து பேசினார். அப்போது தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, நமது உயிர் என்றும் தாய் போன்று தாய்மொழியும் மிகப்பெரிய புனிதம் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் மாநிலத்தின் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பொது நிகழ்ச்சி தொடங்கும் முன் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டியது கட்டாயம் என்று கூறினார். தமிழ்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த உயரிய பணியில் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும். இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், தமிழ் மொழியை தேசிய மொழியாக்கி செம்மொழியாக்கியவர் கலைஞர் கருணாநிதி என்றும், தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அரசு அலுவலகங்களில் பாட அரசாணை வெளியிட்டவர் கலைஞர் என்றும் கூறினார். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றியவர் பெயரிலான பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது வேதனை அளித்ததாக அவர் தெரிவித்தார். எனவே தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் என்று திரு செழியன் வலியுறுத்தினார். அடுத்து பேசிய சட்டமன்ற அதிமுக தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, தமிழ்தாய் வாழ்த்து வெறும் பாடல் இல்லை, அது உணர்வு பூர்வமானது என்று கூறினார்.
பின்னர் பேசிய காங்கிரஸ் உறுப்பினரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான திரு விஸ்வநாதன், ஜூலை 28ஆம் தேதி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு அவமானம் ஏற்பட்டது என்பதை சுட்டிக்காட்டி தீர்மானத்தை வரவேற்பதாக கூறினார். சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தீர்மானம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி, எல்லா நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும், தங்களது சொந்த குரலிலேயே பாட வேண்டும் என திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது உத்தரவிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டதாக கூறினார். தாவேக அரசு கொண்டு வந்துள்ள தீர்மானம் ஆளுநரையோ மத்திய அரசையோ கட்டுப்படுத்தாது என்று அவர் கூறினார். எனவே ஒரு மசோதாவை கொண்டு வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை பெற்று தந்தால்தான் இது நிலைத்து நிற்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானம் என்பது நிச்சயமாக ஆளுநரையோ மற்றவர்களையோ கட்டுப்படுத்துவா என்பது சந்தேகம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மசோதா கொண்டு வந்து அதன் மூலமாக சட்டபூர்வமான அங்கீகாரம், தமிழ்நாட்டிலே தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும் என்கின்ற சட்டபூர்வ அங்கீகாரத்தை அரசு பெற்று தந்தால்தான் அது நிலைத்து நிற்க முடியும். வெறும் தீர்மானத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்றும், சட்ட அங்கீகாரம் இல்லாவிட்டால் ஆளுநர் போன்றவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது இடத்திற்கு தள்ளி விடுவார்கள் என்றும் திரு ரகுபதி எச்சரித்தார். கரும்புக்கான ஊக்கத்தொகை டன் ஒன்றுக்கு 709 ரூபாயும், சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகை குவிண்டாலுக்கு 289 ரூபாயும் உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று 110 விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட்டு பேசிய அவர், நெல் கொள்முதல் பருவம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும், பொது ரக நெல்லுக்கு 159 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறினார். இதன் மூலம் சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2850 ரூபாயும், பொது ரக நெல்லுக்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். அதேபோல் கரும்பு விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 3290 ரூபாய் 50 காசு என நிர்ணயம் செய்துள்ள நிலையில் சிறப்பு ஊக்கத்தொகையாக தமிழ்நாடு அரசு சார்பில் 709 ரூபாய் 50 காசுகள் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750, பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். இதன் மூலம் கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஒரு ஆண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறை என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன், நெல்லுக்கும் கரும்புக்கும் அரசு அறிவித்துள்ள ஊக்கத்தொகை குறைவு என விமர்சித்துள்ளார். இவங்க அறிவிச்சிருக்கிறது சன்னரகத்துக்கு 289, பொது ரகத்துக்கு 159 என்று அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி பார்த்தால் சன்னரகம் குவிண்டால் ஒன்றுக்கு 2750, பொது ரகம் 2600. அரசு ஏற்கனவே தாவேக தேர்தல் காலத்தில் சொன்னது, விவசாயிகள் எதிர்பார்ப்பது 3500. ஆகவே இது போதுமானதல்ல. அரசால் கொள்முதல் செய்யப்படும் நெல் வகைகளில் 95% மேலாக சாதாரண ரகங்களே உள்ள நிலையில் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய சாதாரண ரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை வெறும் 28 ரூபாய் மட்டும் உயர்த்திவிட்டு மிக குறைந்த அளவில் கொள்முதல் செய்யப்படும் சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 133 ரூபாய் உயர்த்துவதால் யாருக்கும் பயனில்லை என பாமக தலைவர் திரு அன்புமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதாரண வகை நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும் வகையில் ஊக்கத்தொகையை 559 ரூபாயாக உயர்த்த வேண்டும். அதேபோல் அடுத்த ஆண்டில் தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி நெல்லுக்கான கொள்முதல் வரியை 3500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் அறிக்கையில் நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும், கரும்பு டன்னுக்கு 4500 ரூபாயும் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்த தாவேகா ஆட்சிக்கு வந்த பின்பு கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற மறுப்பது நம்பி வாக்களித்த விவசாய பெருமக்களுக்கு இழைக்கும் மாபெரும் துரோகம் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.
வேளாண் பட்ஜெட்டில் மாற்றமில்லை, ஏமாற்றம்தான் அதிகம் உள்ளது என திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான திரு MRK பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் விவசாயிகள் போராட்டமே நடக்கவில்லை என்றும் தெரிவித்தார். விவசாய பட்ஜெட் குறித்து பல்வேறு தரப்பினர் ஆலோசனைகளை வழங்குவார்கள் என்றும் அவர்களது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று திரு பன்னீர்செல்வம் கூறினார். தேர்தலுக்கு முன்பு தஞ்சையில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று கூறியதாகவும், தற்போது முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் மாற்றத்தை காணவில்லை, ஏமாற்றம்தான் அதிகமாக உள்ளது என்று தெரிவித்தார். 5 ஏக்கர் வரை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம். இப்போ ஒரு ஏக்கருக்கு 50 லட்சம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இப்போ தள்ளுபடி செய்வாங்கன்னு வச்சுட்டு அவனும் பணம் கட்டல. விவசாயிகள் ஏன் கட்டுறாங்கன்னா, இப்போ வாங்கின கடன் தள்ளுபடி செய்வாங்க சொல்லி அவங்க விவசாயிகள் கடன் கட்டாமல் வந்துட்டு இப்போ விவசாயிகளை இப்போ கட்ட லோனும் வாங்க முடியல. கடனாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 கொடுப்போம் தேர்தல் அறிக்கையில் அறிவித்து, அது இந்த பட்ஜெட்டை கொடுக்கவே இல்லை. திமுக ஆட்சியில் நெல்லுக்கு 2,500 ரூபாய் வழங்கியதாக தெரிவித்த திரு பன்னீர்செல்வம், தற்போது 2,750 ரூபாய் வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அள்ளி கொடுப்பீர்கள் என்று விவசாயிகள் எதிர்பார்த்திருந்த நிலையில் கிள்ளி கொடுத்துள்ளதாக அவர் விமர்சித்தார். 1996ஆம் ஆண்டு கலைஞர் 7,000 கோடி ரூபாய் கடனை ஒரே முறையில் தள்ளுபடி செய்ததாகவும், 2021ஆம் ஆண்டு திரு மு க ஸ்டாலின் 19,000 கோடி ரூபாய் விவசாய கடன் மட்டுமல்லாது நகை கடனையும் தள்ளுபடி செய்ததாக திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இலவச மின்சார இணைப்பு மிக முக்கியமான திட்டம் என்றும் அதனால்தான் விளைநில பரப்புகள் அதிகமாகியது என்றும் சுட்டிக்காட்டிய அவர், இலவச மின்சாரம் கொடுப்பதற்கான அறிவிப்பு இல்லாதது ஏன் என வினவினார். 1,31,00,000 பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டதாகவும், நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் 45% பெண்கள் வேலைக்கு செல்வதாகவும், அதற்கு காரணம் விடியல் பேருந்து திட்டம்தான் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்து பேசிய அதிமுக உறுப்பினர் திரு காமராஜ், டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாவேக அரசு தாக்கல் செய்துள்ள முதல் பட்ஜெட் பெயர் சூட்டும் பட்ஜெட்டாகத்தான் உள்ளதாகவும், தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படாததால் ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2,500 ரூபாய் பணம் கிடைச்சிரும். சிலிண்டர் அதுக்கு 6 சிலிண்டர் விலை இல்லாமல் வந்துவிடும். அனைத்து பேருந்துகளிலும் மகளிர் பயணம் செய்து விடலாம், இலவசமாக பயணம் செய்யலாம். அதே போல உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, கற்பிணி இவைகள்லாம் 3000 உயர்ந்துவிடும். பழைய ஓய்வூதிய திட்டம் உடனே வந்துவிடும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். இதெல்லாம் ஒன்றுமே வரவில்லை. வராதனால என்னாச்சு, இந்த பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. அரிசி விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும், விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் திரு காமராஜ் கூறினார். இனி வருவது செய்தித் துளிகள். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு வியாழக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் ஒழுங்காற்று குழு ஆகியவை ஜூலை 29ஆம் தேதி முதல் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டன. ஆனால் இந்த உத்தரவை செயல்படுத்தாத கர்நாடக அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரி தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அமர்வில் மூத்த வழக்கறிஞர் திரு CS வைத்தியநாதன் இன்று முறையிட்டார். அதனை ஏற்று வரும் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி உறுதியளித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில அரசு துறை தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும், தேர்வு முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண மாநில அரசுக்கும் மாணவர் பிரதிநிதிகளுக்கும் இடையே நடைபெற்ற 6ஆம் சுற்று பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தை முற்றுகையிட மாணவர்கள் இன்று பேரணியாக சென்றனர். அப்போது தடுப்புகளை தாண்டி முன்னேறிய மாணவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தனர். இதற்கிடையே முதலமைச்சர் திரு சோரன் வீட்டை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. லஞ்சம் வாங்கியதால் கைது செய்யப்பட்டு தாவேகாவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்ட இணைச் செயலாளர் வீராசாமியின் மனைவிக்கு அதே பதவியை வழங்கியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சாலை பணிக்காக ஒப்பந்ததாரரிடம் வீராசாமி 1,30,000 லஞ்சம் வாங்கியது தொடர்பான வீடியோவில் அவரது மனைவி திருமதி ஹேமாவதியும் இருந்தார். ஆனால் தாவேகா புதிய நிர்வாகிகள் பட்டியலில் கணவர் வீராசாமி வகித்த அதே செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவியில் ஹேமாவதி நியமிக்கப்பட்டுள்ளார். இதுதான் தாவேகா ஊழலை ஒழிக்கும் முறையா என விமர்சனம் எழுந்துள்ளது.
மத்திய அரசின் தொழிலாளர், விவசாயிகள் மற்றும் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோட்டில் தலைமை தபால் நிலையம் முன்பாக திரண்ட CITU, AITUC, LPF, INTUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மறியலில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை, கும்பகோணம், புதுக்கோட்டை உட்பட மாநிலம் முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் பல ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியிலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU, AITUC மற்றும் விவசாயிகள் சங்கத்தினர் மறியலில் ஈடுபட்டனர். நாட்டிலேயே முதல் முறையாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் ரேஷன் ATM அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பயனாளிகள் தங்களின் குடும்ப அட்டை, எண்ணெய் உள்ளிட்டு கைரேகை அங்கீகாரத்தை முடித்தவுடன் பரிந்துரைக்கப்பட்ட அரிசி உள்ளிட்டவர்களை ரேஷன் ATM வழங்குகிறது. ராய்ப்பூரின் பிர்காவன் பகுதியில் தொடங்கப்பட்ட இந்த ரேஷன் ATM 2500 கிலோ உணவு தானியங்களை கையாளும் திறன் கொண்டவை. இது அங்குள்ள உள்ளூர் மகளிர் சுய உதவி குழுமத்தால் இயக்கப்படுகிறது. மதுரை பாலமேடு பகுதியில் விவசாயிகளின் நீர் ஆதாரமாக விளங்கும் சாத்தையாறு அணை முற்றிலும் வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது. பருவமழை பொய்த்து போனதால் அணையில் தேங்கியிருந்த தண்ணீர் அனைத்தும் ஆவியாகிவிட்டன. இதனால் அணையை நம்பியுள்ள 2000 விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயிகள் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். எனவே அரசு உடனடியாக தலையிட்டு சாத்தையாறு அணையை தூர்வார துரித நடவடிக்கை எடுப்பதோடு அதில் கிடைக்கும் வண்டல் மண்ணை தங்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 20 புள்ளிகள் குறைந்து 78,478 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 10 புள்ளிகள் குறைந்து 24,560 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாயாகவும் 1 கிராம் 13,950 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 250 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்தியது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் நாடாளுமன்றம் முடங்கியது. தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அதற்கு அங்கீகாரம் பெற சட்டம் இயற்ற வேண்டும் என திமுக வலியுறுத்தி உள்ளது. கரும்புக்கான ஊக்கத்தொகை டன் ஒன்றுக்கு 709 ரூபாயும், சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகை குவிண்டாலுக்கு 289 ரூபாயும் உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.